அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் அருகில் இருக்கின்ற குதிரை மாளிகை அரண்மனையை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இதுதான் குதிரை மாளிகையின் நுழைவாயில் பகுதி. இது எங்கே இருக்குன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து மிக அருகையில் இருக்கின்ற இந்த கிழக்கு கோட்டை என்று சொல்கின்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த அரண்மனையின் வெளிப்பகுதியில் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுப்பதற்கு 50 ரூபாவும், உள்பகுதியில் புகைப்படம் வீடியோக்கள் எடுப்பதற்கு 500 ரூபாவும் கட்டணமாக வசூலிக்கின்றார்கள். இந்த அரண்மனை காலையில் 9 மணி முதல் 12:30 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் 4:45 வரைக்கும் செயல்படுகிறது. இந்த குதிரை மாளிகைக்கு மற்றொரு பெயர்தான் புத்தன் மாளிகை. இது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் அருகில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த குதிரை மாளிகையானது சுவாதி திருநாள் மன்னரால் 1840 வருடம் கட்டப்பட்டிருக்கிறது. இது 22 ஏக்கரில் பறந்து விரிந்து இருக்குது பாருங்கள். நாம் இன்னும் அரண்மனைக்கு உள்ளாடி வரல. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில மியூசியம் அதில் நின்றுட்டுருக்கோம். நாம் இப்போது 50 ரூபாவுக்கு நுழைவு சீட்டு எடுத்துகிட்டு இந்த குதிரை மாளிகை பேலஸை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த நுழைவு சீட்டு. வெளிப்புற வராந்தவில் இதை போன்று 95 கிரானைட் கற்களால் ஆன தூண் நிரூபிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் தான் இந்த மொத்த அரண்மனையும் நிற்கிது, 2 நிலையும். இந்த தரை தளத்தில் சுண்ணாம்பு, கடுக்காய், முட்டையின் வெள்ளை கரு, அப்புறம் சிரட்டை கறிகளால் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப குளிராக இந்த தரை இருக்குது பாருங்கள். இங்கே மேலே பாருங்கள், என்ன அழகாக அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த மரத்தில் 122 குதிரைகளை ஒரே மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால தான் இதுக்கு குதிரை மாளிகை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது தஞ்சாவூர்லேருந்து 1936 ஆண்டு 5000க்கு மேற்பட்ட சிற்பிகளை வரவழைத்து இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 4 வருடம் கடினமாக உழைச்சி இந்த அரண்மனையை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையின் உள்பகுதியில் நான் பார்வையிட்டேன். ரொம்ப நேர்த்தியாக பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள், துப்பாக்கிகள், ஓவியங்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் புகைப்படமோ இல்லை வீடியோ எடுக்கணும்னா 500 ரூபா கட்டணும். நாம் இன்னொரு டைம் பார்ப்போம். முடிந்தால் வெளிப்புறத்தை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல நடந்து வரும்போது ஒரு உடம்பெல்லாம் புல்லரிக்கி பாருங்கள். ஏன்னா எத்தனையோ அரசர்கள் இந்த இடத்துல எல்லாம் உலாவி இருப்பாங்க, எத்தனையோ கலைஞர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த அரண்மனையின் மேல்தளத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை பார்க்கலாம். அங்கே இருந்து தான் சுவாதி திருநாள் அரசர் நிறைய கீர்த்தனைகளையே பாடியிருக்கிறார். இவர் 33வது வயதில் இயற்கையும் எழுதியிருக்கிறார். மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட கிருதிகளை இவர் இயற்றியிருக்கிறார். இந்த வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அரண்மனைக்குள்ளாடி 80 அறைகள் இருக்கிறது.
இந்த அரண்மனைக்குள்ளாடி 24 யானைகளின் தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகிய சிம்மாசனமும் ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனமும் உள்ளாடி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த குமரி மாவட்ட மக்கள் நாம் ஒரு முறையாவது வாழ்வில் இதை பார்த்துருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி நம்மளை இவங்க தான் அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது வந்து நம்ம வந்து தமிழ்நாடோடு இருக்கிறோம். முன்னாடி வந்து கேரளாவோட இருந்த டைமில் இந்த அரசர்களெல்லாம் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளாடி நிறைய வரலாற்று சின்னங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மேற்கூரையில் இருக்கின்ற மரங்களில் குதிரை, யாழி, கிளிகள், குதிரை ஆகிய சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் இதை பார்க்க முடியாது. நம்ம நேரடியாக பார்த்தோன்னா நல்லா அழகாகவே பார்க்க முடியும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மதிய நேரம்தான். பின்புறத்துலேயும் நிறைய கட்டிடங்கள் இருக்குது பாருங்கள்.
இந்த குதிரை மாளிகையை பார்க்க வர்றவங்க இது பக்கத்திலே சுனில் மெழுகு சிலை அருங்காட்சியகம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன், காணொளியில் போட்டிருப்போம் பாருங்கள். அதை பற்றி கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது நம்ம அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். நேரம் மதியம் 1:35 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பரவாயில்ல, டீ நன்றாக தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இது கிழக்கு கோட்டையின் ஒரு நுழைவாயில். இதன் வழியாக நாம் வெளியே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து வந்துக்கலாம். அப்படியே ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு வர்றது தான். நன்றி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.